guys, welcome to back to my channel. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கன்னா இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். அது வந்து இன்றைக்கி அது அந்த ஊரில் வந்து முக்கியமான பண்டிகைன்னு சொல்லலாம். அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அது நம்ம பெண்ணாகரத்தில் இது வரைக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் அது. ஸோ கைஸ், நாம் அங்கே தான் போக போகிறோம், அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். இப்போது நம்ம என்ன வந்து முனியப்பன் கோயில் தான். ஆனால் இது வரையும் நம்ம ஊரில் ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் அது வந்து சில பேர் வேண்டுதல் வைப்பாங்க இல்லையா, ரொம்ப டக்குன்னு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கோயில் அது முனியப்பன் கோயில்னு சொல்லுவாங்க. வந்து நம்ம அக்ரஹாரம் தான். அது அக்ரஹாரத்தில் இது வரைக்கும் அது ரொம்ப ஃபேமஸாக எப்படின்னா வந்து போன வருஷத்துலையா அதுக்கு முன்ன வருஷத்துலையா வந்து உண்டியில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணதில் இது வரைக்கும் அந்த கோயிலில் மட்டும் 90 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். அந்த கோயில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான விசேஷமான நாள். அதனால் நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ண நம்ம கிளம்புறோம். நான் இப்போ எங்கே போக போகிறேன்னா நேராக பெண்ணாரம் போக போகிறேன். பெண்ணாரம் போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு நான் வந்து அப்படியே நான் கிளம்ப போகிறேன். சரி, இன்னும் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, இன்னும் 2-3 பேர் இல்லை. சரி, நம்ம செட்டோடு போனால் தான் எப்போவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்போவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் சரி அவங்களுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, நான் வந்து இப்போ நேராக எங்கே போக போகிறேன்னா பெண்ணாரம் போக போகிறேன். பெண்ணாரம் ஒரு 5 to 10 நிமிஷத்தில் போயிடுவேன். அதுக்கப்புறம் நேராக அங்கே பசங்களோடு சேர்த்துட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு நம்ம அந்த கோயிலுக்கு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் போன வருஷம் நான் வந்து நைட்டில் தான் போனேன் அந்த கோயிலுக்கு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறது நான் அந்த கோயிலுக்கு. அதுக்கு முன்னெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த கோயிலில். ஆனால் போயிருக்கேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போனது போன வருஷம் தான் நான் போனேன். போன வருஷம் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தேன். அங்கேயே ராட்டினம் இருந்துச்சு, இங்கெல்லாம் நிறையா விளையாடுற மாதிரி இடம் நல்லா இருந்துச்சு. அங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு திருவிழானே சொல்லலாம். அது வந்து நம்ம அந்த திருவிழாவுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். சரி, அந்த திருவிழாவை நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வர்ற ஒரு விஷயந்தான் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நான் வந்து இப்போ சிங்கிளாக போனால் அவ்வளோ வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பசங்க கூட போகலான்னு இருக்கேன். ஏன்னா பசங்க கூட போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அரட்டை அடிச்சுட்டு போகிறது தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். இப்போ நேராக எங்கன்னா நான் வந்து இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். இன்னும் 2 பேருக்கு நான் கால் பண்ணுறேன். அவன் எங்கே இருக்கிறான்னு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஃபோன் பண்ணி பேசுகிறதுல அது நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். ஒரு இதில் இருக்கும்போது தான் நம்ம ஒரு விஷயத்துக்கு என்ஜாய் பண்ண போனோம் அப்படின்னும் போது தான் எவனுமே வரமாட்டானுங்க. ஸோ கைஸ், நானும் பெட்ரோல் கம்மியாக தான் இருந்துச்சு, போகாதுன்னு நினச்சேன். பெண்ணாயிரம் போயிட்டு தான் போகணுன்னு நினச்சேன். அதேமாரி போயிட்டே இருக்குது. எங்கேயும் பெட்ரோல் காலியாகாத வரைக்கும் சந்தோஷம். நம்ம ஏரியா பசங்க தாங்க. என்னப்பா டோக்கா? என் வண்டி எங்கே பெட்ரோல் காலி ஆகுதுன்னு தெரியறா? அது கம்மியாக தான் இருக்கேன். சரி, உக்கார. இல்லை அந்த பக்கம் காலை எடுத்துக்கா. எப்பட்றா பெட்ரோல் இல்லாமல் வந்தீங்க? பள்ளத்தூர் அப்படியே போட்டு வந்துட வேண்டியது தானே? அப்படியா? ஸோ
ஸோ கைஸ் இவங்கெல்லாம் நம்பூர் பசங்க தான். நம்பூர் பசங்க வந்து இப்போ கரெக்டாக அவங்களும் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டே இருக்காங்க. சரி வர்ற வழியில் பெட்ரோல் காலி ஆகிட்டுக்குது. பெட்ரோல் காலி ஆனாலும் இங்கேருந்து ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஆ கரெக்டாக தூரத்துலேருந்தே வரும்போதே கண்டுபிடிச்சிட்டுக்கிறாங்க நாம் தான் வரேன்ட்டு. ஹலோ மாவீரம் வந்துட்டான் அப்படியே ஸ்லோ பண்ணி போயிருக்கிறோம். என்கிறீங்க சரி வந்துட்டு சரி இப்படி போயிடலாம். சரி எந்த பெட்ரோல் இல்லை. அப்படியே அப்படியே போகணும் வந்து கைஸ் அந்த வண்டியிலையும் பெட்ரோல் இல்லை, இந்த வண்டியிலையும் பெட்ரோல் இல்லை. ஆனால் இந்த வண்டி போயிட்டே இருக்குது. காலையில் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிட்டு தருமபுரி விட்டுறதுக்கு போகிறதுக்கு ஒரு 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். அதோடு சரி பெட்ரோலே இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பெண்ணாரம் போவோம். நம்ம அள்ளிட்டா மேலே இப்போவும் நம்பிக்கை இருக்குது. வந்துச்சுரா ஒரு 40,000 ரூபா செலவாயிருச்சுரா இதுக்கே. டே இப்படி வாடா, எங்கடா நடு ரோட்டுக்கு இப்படி வாடா, எங்கே நடு ரோட்டுக்கு போகிற? நடா ஏரியூர் வடக்கு ஒன்றியம் போட்டிருக்கான். யாரா தலைவரா? கைஸ் நம்ம இப்போ வந்து பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான். டே யாரா இவன் காருக்காரான்? ஸோ கைஸ் நம்ம இந்த பங்க்கில் நம்ம பெட்ரோல் போட போகிறதில்ல, முன்னாடி போகிறதில்ல நம்ம போடுறோம். சரி பாரு மச்சான். ஸோ கைஸ் இப்போ நான் நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நடவடிக்கைகளை போய் எடுக்க வேண்டியது தான். முன்னாடி நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுத்துகிட்டு அங்கே முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் போட்டு நான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எல்லாம் கூப்பிடணும். அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. சரி கைஸ் இப்போ நம்ம கரெக்டாக பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. நம்ம பெட்ரோல் போயிட்டு அடிச்சுட்டு போக வேண்டியது. பின்னாடி டயரில் ஏதோ ஒரு சத்தம் வர்ற மாதிரி இருக்குது. யாரும் எதுன்னு பிடிக்கணுமா? ஆ 100 ரூபாய்க்கு போடுறா. வந்துச்சாடா? ஐயோ ஒயர் எட்ட மாட்டேங்குது.
திட்டின்னு மைக் வைரட்லே. ஸோ கைஸ் பெட்ரோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே யார் யார் வராங்கன்றது எப்படியும் நைட்டு பண்ணிடுவானுங்க. நைட்டில் எப்படி நான் கேப்சர் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ராத்திரியில் எப்படி தான் எடுக்க போகிறேன்னா தெரில வீடியோவை. ஐயோ இருக்கிறேன்னு தெரியல. ஸோ கைஸ் சின்ன ஒரு பிரேக் ஆனதுனால கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ லேட் ஆனதில் இப்போ நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் கிளம்புறோம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வரேன்னாங்க, இன்னும் வரவே இல்லை. இன்னும் அங்கங்கே கொஞ்சம் பேர் பிக்கப் பண்ணிட்டு போகிறது தான். ஆனால் நைட் டைம்ன்றதுனால அவ்வளோ கேப்சர் ஆகும் மாதிரி தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு கேப்சர் பண்ணி தரேன். போலாமா? இப்போ அவங்களாம் எங்கிறாங்களா? எங்கே போனோம் கரெக்டாக? எங்கே வேணா நீ அங்கே நேராக போ, அவ்வளோதான். நேராவா? இப்போ யாரும் வரலையா? ஆடா பாவி. நான் ஒரு பிளான் பண்ணால் அதுவே ஒன்று நடக்குதா? எங்கே கிளம்பட்டே சும்மா வாடா. ஸோ கைஸ் இப்போ வந்து என்னால் வந்து வைசர் வந்து க்ளோஸ் பண்ணி என் பைக்கை ரன் பண்ண முடியாது. அமைதியாக வாடா. வைசர் க்ளோஸ் பண்ணி நான் வந்து இப்போது பைக்கை ஓட்ட முடியாது. ஏன்னா வைசர் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. நைட் டைமில் வந்து இது பண்ண முடியாது. அதனால் நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு அடிக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சாரி கைஸ், அது ஓரளவுக்கு அடிக்கும், ஓரளவுக்கு அடிக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ யாருமே வரலையா? ஸோ கைஸ் பெருசாக பிளான் பண்ணின்னு இருந்தேன். லேட்டாக வந்து என்னடா பண்ண போகிறானுங்க? நான் ஏதோ பெருசாக பிளான் பண்ணின்னு இருந்தேன். ஆனால் இப்போ எதுவுமே நடக்காது போல இருக்குது. நாம் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணும்போது தான் கைஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. கரெக்டாக எங்கன்னா பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் நம்ம போய் ஆகணும். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர், ஒரு 6 கிலோமீட்டர் வரும். 6 கிலோமீட்டர் நம்ம இங்கேருந்து போகிற மாதிரி வரும். ஆனால் இது வரைக்கும் நான் இப்போ பைக்கில் ஏறினதுனால இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் போகிற மாதிரி பண்ணணும். ஏன்னா இப்போ ரெக்கார்டு வந்து கட் பண்ண முடியாது இல்லையா, அதனால். ஸோ கைஸ் உங்களுக்கோசரமே 2 பேட்டரியிலும் சார்ஜர் நல்லா ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே வந்து இன்னும் ஃபுல்லாக ஃபன் பண்ணலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோவே வந்து ஒரு 30 நிமிஷம் கூட வரலாம். ஆனால் நம்மளோட என்ஜாய்மெண்ட்டை வந்து பயங்கரமாக ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அதனால் போன வருஷம்லாம் பைக்கில் வந்து இப்போ இடம் பார்த்தாத அளவுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஒவ்வாம ஒரு வேலையில் இருக்கான், நானே தெரில. லோ பீம் தான் போட்டு வாங்கப்பா, ஏன்ப்பா ஹை பீமே போட்டு வரீங்க? ஸோ கைஸ் இந்த இடத்துலேருந்து நம்ம இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இதை கட் பண்ணிக்க வேண்டியதுதான். நைட் டைம் ஃபஸ்ட் டைம் எடுக்கிற வீடியோ வந்து நைட்டில் வந்து ஆல்ரெடி நான் கோஸ்ட் விலாக்காக நான் வீடியோ எடுத்தேன் நைட் டைமில். அது அவ்வளோ ஒர்க்கும் ஆகலை. ஏன்னா நான் வந்து சரியான ஒரு கேப்சர் பண்ண முடியல வீடியோவில் வந்து.
வீடியோவில் வந்து என்னால் ஒரு சரியான ஒரு கேப்சரை வந்து என்னால் கொடுக்க முடியல. அதனால் வந்து அப்போது நான் ஒரு டைம் அப்போ வந்து ட்ரையலுக்கோசரம் அப்போ நான் அந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் அந்த வீடியோ எடுத்ததில் நான் என்ன ஆச்சுன்னா ரொம்ப மோசமாயிடுச்சு. என்னடா நைட் டைமில் ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற அளவுக்கு. ஆனால் இப்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் vlog எடுத்து போடுறதுனா இதுதான் நைட்டில் ஃபஸ்ட் டைமு. ஸோ கைஸ், இங்கேருந்து நம்ம ஸ்பீடாகவே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாண்டி வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு இது வரைக்கும் நான் பேட்ரி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ போகலாமா? சும்மா கிரிட்டுன்னு போகிறோம் பாரு. நீ கிரேன்ட்டு தான் ஸ்லோவாக போகிறேன், எல்லாம் மரண காட்டுவேன். ஸோ கைஸ், கரெக்டாக இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, சரி நம்ம அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தால் பேட்டரி நிற்காதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆதனூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். போகிறாங்க யார் அது? பார்த்துமா கண்டுக்காதா போகிறேன். நான் பார்த்து கண்டுக்காதே போகிறானுங்களாட்டுக்குது. அடா பார்த்தே கண்டுக்காது போகிறானுங்களாட்டுக்குது. யார்? என்னடா முன்னாடி கேமராடா? சரி வா முன்னாடி. ஸோ கைஸ், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 3 பேர் வந்துட்டாங்க. இன்னொரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக அங்கே அக்ரஹாரத்தில் வெயிட் பண்ணுறான். அவன் வந்துடுவான்னு சொன்னான் ஜிம்ஸில். நாமளும் அதுக்குள்ளே போய் நிற்க வேண்டியது. கரெக்டாக நம்ம எப்பவும் போவோம் இல்லையா, நம்ம போகும்போது இந்த வழி உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும். பகலில் போகும்போது வத்தல் மலையும் சரி, கேஆர்பி டேமும் சரி, எல்லாத்துக்கும் இந்த வழியாக தான் நம்ம போயிருப்போம். ஆனால் நைட்டுன்றதுனால உங்களுக்கு அவ்வளோ சரியாக தெரியாது. ஓடு. ஸோ காய்ஸ், இப்போ கரெக்டாக நான் வந்து ஸ்கூல்கிட்ட இருக்கேன். ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் அங்கே ரோட்லலாம் எங்கேயுமே பைக்கெல்லாம் நிப்பாட்டுறதே ரொம்ப லாங்காக இருக்கும். ஆனால் பைக் நிப்பாட்டுறதுக்குன்னு தனி ஒரு இடம் தான். இன்றைக்கி ஃபுல்லாக ரோட்டில் தான் நிப்பாட்டுற மாதிரி வரும். அவ்வளோ கூட்டமாக இருக்கும். உள்ளே போகிறதுலே ரொம்ப கஷ்டமான இடம் அது. வா, ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க. இங்கேயே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது பைக்குங்கெல்லாம் போகிறது. ஏன்னா அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வர்றது வரைக்கும், இங்கே தான் வர்ற வரைக்கும் கஷ்டம்தான். அந்த பஸ் ஸ்டாப் பேர் அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து இங்கே வரைக்குமே ஃபுல்லு டிராஃபிக்கே இப்போயே ஆகிடுச்சு. பைக் ஸ்டாண்டிங்கை வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கடை இருக்குது, அங்கே போய் ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபுல்லாக ரஷ்ஷில் இருக்காங்கப்பா. ஆனால் போன வருஷத்தோடு இந்த வருஷம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. எங்கடா இருக்கிறானா? ஏய், ஓ வண்டி நிப்பாட்டு வந்துடலாம். அங்கே தெரிஞ்ச நகரில் வண்டி நிப்பாட்டு வந்துடலாம். அண்ணா கடையில் போய் வண்டி நிப்பாட்டு வந்துடலாம்டா. அங்கே துர்கா எலக்ட்ரிக்ஸில் போடுவேன், அங்கே போய் வண்டி நிப்பாட்டு வந்துடலாம். வண்டியில் போயிட்டு வரியா? வண்டி நிப்பாட்டு வரண்டா. வண்டி நிப்பாட்டு வரியா? வா உட்கார போலாம். வா எல்லாம் இங்கே இருங்க, எல்லாம் வண்டி நிப்பாட்டு வந்துடுறேன். எல்லாம் உக்கார வாடா. போய் விட்டு வா. இறங்கி போடாது, போடா வாடா. அதுக்குள்ளே உங்களுக்கு பிடிக்கணுமே.
சரி வாடா அவன் வாடா டே அது அங்கே போட்டா அங்கிருந்து வரீங்களா சரி ஏறு ஸோ கைஸ் நேராக போயிட்டு நம்ம